ஸ்டீவனுக்கு தெரியும் என்னுடைய பாலிசி. நீ என்ன செய்யற, நீயே 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு அவங்கள கொண்டு டிராப் பண்ணிட்டு வந்து. தேங்க்யூ. நில்லுடா, வசதி உள்ளவ கிலோமீட்டருக்கு 2 ரூபா வீதம் கலெக்ட் பண்ணிடு. 3000. போயும் ஜூலியோட ரிலேஷன் கிட்ட நான் காசு கேட்டா என் மரியாதை என்ன ஆகுறது? எங்க அப்பனும் விட மாட்டான். என்ன பண்றது? கையில மோதிரம், மார்வாடி கடை. ஸ்டெல்லா, அவங்க வர நேரமாச்சு. ஏதாவது சொல்லி இவ்வளவு வெளியில அமைச்சிரு. சரி. அம்மா, ஜூலி, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரோ வர்றாங்க. அந்த நேரத்தில் நீங்க இருக்க வேண்டாம். கண்ணை விட்டு போய் படிமா. பாய் மம்மி. ஓகே. வாங்க வாங்க. என்ன ஜேம்ஸ், நம்ம வண்டியில வரலையா? நம்ம வண்டியில தான் வந்தோம். வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு. So we came by this car. நல்ல வேளை சமயத்துக்கு தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. We must be grateful to him. வாங்க உள்ள போலாம். தம்பி நீங்க வாயே. பரவாயில்ல, ஃப்ரெண்ட் வீடு பக்கத்துல தான் இருக்கு. I'll go there. Please. பாபு, wait, I'll be back. வாங்க. வாங்க. ஜூலி, இது யார் தெரியுதுல்ல? He is my son. ஹலோ. ஹலோ. உள்ள வாங்க. இல்ல, வரும்போது இந்த வண்டி பிரேக் டவுன் ஆகுது தெரியாது எனக்கு. ரொம்ப ஆங்ஷியஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கமிங் கமிங். ஏமா, உன்னை அப்பா வந்து கண்ணை விட்டு போய் படிக்க சொன்னார்ல? என்னமா அது? ஆன்டி எல்லாம் வந்திருக்கச்சு, நான் வெளியில போனா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் நான் போயிடுறேன். அவளை எங்க போக சொல்ற? இருந்துட்டு போறா. நீ போய் காஃபி டிஃபன் ரெடி பண்ண. அந்த வண்டி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். தம்பி, எங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, எங்கே இருக்கேன். அப்படியா? வெயில நின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ஒன் திங், அந்த ரிவர் பேங்க்ல ஒரு ட்ரீ இருக்கு, அங்க போனா நிழலா இருக்கும். அவங்க வந்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. டாடி. என்னம்மா? நான் கண்ணை விட்டு போய் படிச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. என்னை என்னில் உன்னை
கவிதையை படித்திட பொருளதை உரைப்பாயோ சின்ன சின்ன கண்ணா சேதி சொல்லும் மன்னா உன்னில் என்னை என்னில் உன்னை காண கண்ணில் மின்னன் நெஞ்சில் வைக்க என்ன ஓடி இங்கே வாராய் ஒன்னே ஒன்னு தாராய் சின்ன சின்ன கண்ணா சேதி சொல்லும் மன்னா உன்னில் என்னை என்னில் உன்னை காண கண்ணில் மின்னன் நெஞ்சில் வைக்க என்ன தம்பி ஐயா வந்திருக்காங்க. ஹலோ அங்கிள். ஹலோ. மம்மி அங்கிள் வந்திருக்காங்க. என்ன மாப்பிள்ள கிடைக்கிறதே இல்ல? நத்திங், ஜஸ்ட் பிஸி. வாங்க வாங்க. உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க தான் நல்ல டானிக் கொடுத்துருக்கீங்களே. வீட்ல எல்லாம் எப்படி? சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அடுத்த வாரம் பேங்க்ஸ் அனௌன்ஸ் பண்ண சொல்லி சர்ச்சில் சொல்லியாச்சு. அதுதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாங்களும் கொடுக்க சொல்லிருக்கோம். எங்க சர்ச்ல அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படியா? ஆமா. ஐ அம் சோ ஹாப்பி. இவ்விருவரையும் பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. இரண்டாம் அறிக்கை. அடுத்தபடியாக என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஆராய்ச்சியைச் சேர்ந்த எஸ். ஜார்ஜ் என்பவரின் பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நமது திருச்சபை அங்கத்தினரான ஜேம்ஸ் உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றன. விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். நான் இப்பொழுது 50% கிறிஸ்தவன். பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது உங்களில் யாராயிரம் அறிந்திருந்தால் தெரியப்படுத்த வேண்டும். அடுத்து திருச்சி தூய யோவான் ஆலய அங்கத்தினரான எஸ்.கே. தாமஸ் என்பவரின் குமாரர் டி. ஜேம்ஸ் என்பவரும் நமது திருச்சபை அங்கத்தினரான பி.கே. ஸ்டீபன் என்பவரின் குமாரத்தி எஸ். ஜூலி என்பவரும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். Mommy, why did you do this? How could you do this to me? என்ன கேட்காம என் கல்யாணத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? உன்னை எதுக்கு கேட்கணும்? நான் தான் மேல படிக்க போறேன்னு சொன்னேன்ல. நீ படிக்கிற லட்சணம் தான் தெரியுது. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்ன. ஜூலி, உன் மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். நீ இந்த மாதிரி செய்வேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. மம்மி, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஒருத்தர் விரும்புறேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது கூட எனக்கு உரிமை இல்லையா? என்ன திமிர் இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எங்ககிட்டே வந்து சொல்லுவேன். ஜூலி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்க கேஸ்ட் என்ன, நம்ம கேஸ்ட் என்ன? ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, இது நடக்கிற காரியமா? Stella, I am not in the least worried.